இந்த மாதிரி தமிழ் வில்லன்ஸ்க்கு வெஸ்டர்ன் நேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது. அது என்னன்னா கொலோனியல் ஹேங்கோவர். அதாவது பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் அத்தாரிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளோட மைண்டில் வர ஒரே ஒரு இமேஜ் பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்க போட்டிருந்த கோட்ஸ், பூட்ஸ், பெல்ட், ஹேட்டு, பாலிஷ் பண்ண ஷூஸ், க்ளீன் ஷேவ் பண்ண ஃபேஸு, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் கூட நமக்கு சப்கான்ஷியஸாக ஒரு பயத்தை அப்போ கொடுத்துச்சு. இந்த டாமினேஷன் இமேஜை தான் ஆரம்ப கால கிரியேட்டர்ஸ் தமிழ் வில்லன்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சிகாரை ஸ்டைலாக கடிச்சிக்கிட்டு யூ பிளடி ஃபுல்னு இங்கிலீஷில் கோவமாக பேசுகிற வில்லன்ஸை தான் அந்த கால படத்தில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை வில்லனுக்கு கொடுக்கும்போது வில்லனை பற்றி அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே அவங்க பிரிட்டிஷர்ஸ் மாதிரி சுப்பீரியராகவும் எஜுகேட்டடாகவும் இருப்பாங்கன்னு ஆடியன்ஸ்க்கு சப்கான்ஷியஸாக தோண ஆரம்பிச்சிது. போக போக அவங்களோட வெஸ்டர்ன் நேம்ஸையும் தமிழ் வில்லன்ஸ்க்கு வைக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் வில்லன்ஸ் சரக்கை கப்புன்னு எடுத்து அடிக்கிறத நிப்பாட்டிட்டு வெள்ளைக்காரங்க மாதிரி ஒரு சிப்பாக குடிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணை பெருசாக்கி சத்தமாக சிரிக்கிற வில்லன்ஸ் எல்லாம் எமோஷன்லெஸ்ஸாக மினிமல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு வில்லன் மேலே ஒரு அவுட் சைடர் ஃபீல் வருது. அதாவது நம்ம ஹீரோ நம்ம ரீஜனுக்கு ஆப்போசிட்டாக அந்த வில்லன் இருக்கிற மாதிரி நாமளே நினச்சிக்கிறோம். இங்கே நமக்கு அவுட் சைடர்ஸ் பற்றி எதுவுமே தெரியலனாலும் கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு பயம் வந்துடும். இதை சிம்பிளாக இம்போர்ட்டட் ஃபியர் கான்செப்ட்னு கூட சொல்லலாம்.